சின்ன வயசுல இருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள். பாராக்கள் இருக்கணுமே. இப்போ பெரிய பெரிய நான் வந்து ஒரு ஃப்ராயன் செய்து வச்சிருக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் வந்து சரிங்க. அதனால ஆரம்பிச்சது 5 வருஷம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அம்மா அப்பா ஆசையில் ஆரம்பிச்சது. ஆமாம். இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? சம்பல் அப்பம் இதுதான் இந்த இசைச்சுவடுகள் நிகழ்ச்சி. இது வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ். இதில் வந்து இந்த யங் ஜெனரேஷன் வந்து இந்த எழுதுறது, வாசிக்கிறது, புது புத்தகங்களை, எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருந்திருக்கின்றார்கள். வரலாற்றிலேயே எந்தெந்த இடங்களிலெல்லாம் இடையில் நாங்கள் அவரை பேச வேண்டி விட்டது. ஆனால் நினைக்கிறேன் அவர் போகின்ற அந்த பயணம் Vielen Dank für jedwege Unterstützung, die Sie uns geleistet haben. அப்பமெல்லாம் இருக்குன்னு ஒரு சோடி 3 ரூபாண்ணே. நார்மல் ப்ரைஸ் தான். வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்கே நிற்கிறேன்டா, டோட்முண்ட் நகரத்தில் இருக்கிறேன். ஜெர்மனியில் இருக்கிற டோட்முண்ட் நகரத்தில் இங்கே இன்றைக்கு இசைச்சுவடுகள் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து யாழ் மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கத்தினர் சேர்ந்து வருடம் இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது எதுக்காக நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த இந்த ட்ரக்ஸுக்கு, மது இப்படியான விடயங்களுக்கு அடிக்டாக இருக்கிறார்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்திலையும், மற்றது இந்த மன உளைச்சல், மற்றது கேன்சர், புற்றுநோய், இதுகளை வந்து ஆரம்பத்திலேயே பார்த்து கண்டுபிடிச்சி அதுகளுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் கூடுதலாக மருத்துவர்கள் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை வந்து டோட்முண்டில் வருடம் நடத்தி கொண்டு வருடாங்க. நாங்கள் இதை போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதுதான் இந்த இசைச்சுவடுகள் நிகழ்ச்சி. இது வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ். இதில் வந்து சேர்கிற பணங்களில் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்து கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. இது வந்து இங்கே டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இதை பற்றி நான் கதைச்சி போடுறேன். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த உங்களுடைய பங்களிப்புகளை செய்யலாம். நிகழ்ச்சி நல்ல இதாக போய்கொண்டிருக்குது. தினம் கூட எங்களுடைய மருத்துவ பீடத்தின் மிகவும் கடினமான காலகட்டத்தில், அதாவது போரின் உச்சத்தில், வெளிநாட்டில் தனது சுகபோக வாழ்க்கையை தொடர்ந்து தன்னுடைய குழந்தைகளுடன் வந்து 1989ஆம் ஆண்டு நினைக்கிறேன், உங்களோருக்கு தெரியும், கஷ்டமான காலம். அந்த காலம் வந்து இலங்கையில் எங்களுடைய மருத்துவ பீடத்தின் குழந்தை வைத்திய பீடத்தை பொருட்படுத்தி எங்களுக்கு போதித்து இன்று நாங்கள் இந்த நிலையில் நிற்பதற்கு எங்களை நிமிர்த்திய ஒரு உன்னதமான ஆசா. அவருடைய வாழ்க்கை ஒரு கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு. டாக்டர் மிஸ்ஸஸ் வசந்த மாளிகா கருணாகரன் அவருடைய இறுதி நிகழ்வு இப்பொழுது லண்டனில் நடந்து கொண்டிருக்கிறது. அவரையும் நெஞ்சார நினைந்து இறைவனடியில், மிகவும் கடவுள் பக்தியுள்ள ஒரு ஆசிரியை, இறைவனடியில் அதற்கு தஞ்சமடைய எங்களுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் இப்பொழுது ஒரு நிமிடம் ஆவணம். Und als nächstes bitten wir noch Herrn Anton hier auf die Bühne. Und ist nicht da? Oh, ist krank. Dann von Herzen gute Besserungswünsche.
vielen lieben Dank für jedwege Unterstützung, die Sie uns geleistet haben. Vielen lieben Dank. சமூகத்துக்கே ஒரு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய ஒரு காரணமாகவே இருக்கின்றது. ஏனென்றால் எப்பொழுதும் முன்னோக்கி முன் செல்பவர்கள் தான் தமிழர்களாக இருந்திருக்கின்றார்கள். வரலாற்றிலேயே எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் தேடி பார்க்கின்ற பொழுதிலும் முன்னோக்கி செல்கின்ற முன் உந்துதல்களை தருகின்ற ஒரு சமூகமாகவே நமது சமூகம் இருந்திருக்கின்றது. இப்படி பார்க்கையில் இப்படி போதைப் பொருள் இப்படியான ஒரு இழிவு நிலைக்கு நம்மை தள்ளுவதற்கு அவர்களுக்கான நோக்கம் இருக்கின்ற பட்சத்தில் நாம் அதை விழித்து கொண்டு செயற்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் அந்த சமூகத்தின் மீது இருக்கின்ற அக்கறையாலும் அது உங்கள் உறுதி அந்த குருதிக்குள்ளே ஊறிப்போன அந்த தமிழின் மீது நீங்கள் கொண்ட அந்த பற்றுதல் தான் உங்களை வேர் நோக்கி அல்ல அடுத்த விருட்சங்கள் போன்ற எங்களுக்கும் அந்த ஆலமரம் ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக கருதும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே இன்று நீங்கள் தெரிந்துதான் வந்திருக்கிறீர்கள். இந்த ஒற்றுமையான நோக்கத்திற்கு நீங்கள் வலி சேர்த்திருக்கிறீர்கள். அத்தோடு இணைந்து இந்த மேடையில் ஆற்றப்போகின்ற அனைத்து கலை நிகழ்வுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒரு உந்துதலாகவும் அடுத்த தலைமுறையை நீங்கள் கடத்தி செல்கின்ற ஒரு இணக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். சோகங்கள் மறந்து நமது கடமைகளை தேடிய பயணமாகவே இந்த இசைச்சுவடுகள் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் ஒரு விதை போட்டி அது விருட்சமாகியது. தமிழ் இந்த செல்வி இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே தமிழ் கற்று துல்லியமாக தமிழ் பேசுவதும் ஒரு விடயத்தை சொன்னால் அதை பற்றி கொண்டு அப்படியே வியாபித்து செல்வதிலும் தனித்துவத்தை இசைச்சுவடியில் இவருடைய சுவடும் பதிந்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் ரஞ்சினி அவர்கள் காத்திருக்கிறார்கள். எங்களுடைய டாக்டர் ரஞ்சினி அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இங்கிலாந்திலிருந்து வந்து மிக அழகாக இந்த நிகழ்வுகளை எங்களை எல்லாம் இணைத்து செய்கிற அவர்கள் காத்திருப்பதும் நாங்கள் காத்திருப்பதும் இந்த சுற்றுச்சாலையை விட்டு வாருங்கள், யார் எப்படி சமைத்தார்களோ எனக்கு தெரியவில்லை, அதை விட்டு வரோம் என்று சொல்லி இங்கிலாந்திலிருந்து வந்தவர்களும் சரி இந்த ஜெர்மனிலிருந்து வந்தவர்களும் சரி அந்த இடத்தை விட்டு வரவில்லை. நாங்கள் இவ்வளவு நேரம் முயன்று பேசியது இதை கேட்டாவது யாராவது வருவார்களா? நாங்கள் 3 பேரும் இன்னும் ஒரு நாள் இன்னைக்கு வருவா அபிநயாங்க. நாங்கள் 3 பேரும் இது முதல் தரம் மிக்ஸ் பண்ணி முதல் தரம் இங்கே தான் பழையினாங்க. அதுக்காக என்ன தமிழ் பாட்டுகள் தான் கொஞ்சம் மிக்ஸ் ஆன பாட்டுகள் ஒவ்வொரு ஜெனரலும் இருக்குது. கண்டு மகிழ்ச்சியாக நீங்கள் சேர்ந்து இந்த எங்களோட சேர்ந்து இதை உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். Yeah.
அனுமதிக்கிறார்கள். சுரத்தட்டு கீபோர்ட். இந்த சுரத்தட்டை விதுரன் அவர்கள் விதுரன் சின்னத்தம்பி அவர்கள் ஹாலந்து நாட்டிலிருந்து எங்கே இதயமாக உங்கள் கரங்கள் இந்துக்கள் அறிந்த ஒரு மந்திரம் இருக்கிறது. பிரணவம், ஓம் என்கின்ற பிரணவம். அந்த பிரணவநாதன் பெற்றெடுத்த பிரசாந்த் அவர்கள் மிருதங்க தோல் தகலாம். இது இனி உங்கள் நேரம். நாம் அனைவரையும் அழைக்கிறோம். இருக்கையில் அமருங்கள். இசை நேரம் இது 40 நிமிடம் வரை உங்களை கட்டி போடும் அந்த வல்லமை இந்த இசை ஜாம்பவான்களுக்கு தான் இருக்கிறது. நானும் சேர்த்து அதில் கட்டுண்டு இதோ உங்களுடைய வலை. And my friend also Prashant from Germany. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சும்மா சேர்றோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறோம். ஸோ கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு வாசிக்கணும்னு யோசிச்சோம். இப்போதான் ஒரு செட் லிஸ்ட் போட்டுருக்கோம். இப்போ வாசிக்க முடிச்சுட்டு நான் நல்லா வாசிக்கிறேன்னா then we can do something different together. Yes, இந்த வைப்ரேஷன் கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதுண்டா ப்ளீஸ் சேர்ந்து வந்து பாடுங்க. ஓகே?
Kamala Hassan fans? If I play this song, பாராட்டுக்கள். என்ன ஒரு டேலண்ட், என்ன ஒரு டேலண்ட். அதிசயன் உங்களோட பேர். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த இதில் ஈடுபடுறீங்க? பத்து வருஷம் இன்ட்ரெஸ்ட் வந்து செய்கிறீங்க. அது என்ன ஆரம்பிச்சது 5 வருஷம் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் அம்மா அப்பாண்ட ஆசையில் ஆரம்பிச்சது. ஆமாம். இப்போ நீங்கள் என்ன எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? நீங்கள் அடுத்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை படிப்பிக்கிறீங்களா இல்லாட்டி நீங்கள் இன்னும் இன்னும் ஆரம்பிக்கல. ஃபுல்லாக 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஃபுல்லாக அந்த இன்னும் ஃபினிஷ் பண்ணணும். அதான் நீங்கள் அந்த ஆக்கள்கிட்ட கேட்டுட்டு என்னென்ன பாட்டு வேணுமென்ட்டு சடனாக நீங்கள் அந்த இடத்துல ப்ளே பண்ணுறன்றதை எல்லாராலையும் முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே வந்து இதில் ஒரு கீபோர்ட் பிளேயரை அறிமுகமாகி ஒரு மிருதங்கம் அவரோட அறிமுகமாகி சடனாக ஒரு ப்ரோக்ராம் செய்திருக்கிறீங்க. அமேசிங். இப்போ நல்ல மியூசிஷியன்ஸ் அவங்கள சுற்றி இருக்கும்போது கொஞ்சம் சோமா இருக்கும். அவங்க நல்லா வாசிச்சாங்க. அவங்க அதுக்கேற்ற ஞானம் இருக்கப்படி very much easy to collaborate. அவங்களோட சேர்ந்து of course ஒரு பிராக்டிஸும் இல்லாமல் நாங்கள் வாட்சணும். இன்னைக்கு தான் பாட்டு ஓகே, இதான் செட்டப் ஓகே. உண்மையாக நல்லா இருந்துச்சு. என்னென்னா வயலினை வச்சுட்டு
எல்லாரையும் ஒரு இடத்துல இருத்தி அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க எழும்பி போயிடுவாங்க. தமிழாக்கள் தெரியும் தானே. இது நான் பார்க்குறேன் எல்லாரும் எழும்பி அந்த பாட்டு வேணும் இந்த பாட்டு வேணும். அமேசிங். உண்மையாக பாராட்டுக்கள். தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் தொடர்ந்து யூரோப்புக்கு வந்து இங்கே எப்படியான ஸ்டேஜில் எல்லாம் வரணும். என்ன வாழ்த்துக்கள். நோர்வேக்கு எங்கள் ஜெர்மன் பிடிச்சிருக்கா? அப்போ கட்டாயம் படி அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லாம் காணுவோம். சந்தோஷமா? சந்தோஷம். நீங்கள் நல்லபடியாக வாசிச்சிங்க. இந்த மிருதங்கம் எவ்வளோ ஆழமாக பழகுறீங்க? சின்ன வயசுல இருந்தேனே. நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் 8 வயசுலேருந்து பழகுறீங்க. இந்த சிட்டியா? என்ன பேர்? பிரவணா. பழக்கிறாரா? இல்லை உங்களை கண்டிருக்கேன் சின்ன வயசில். ஆனால் நல்லா வாசிச்சிங்க. நல்ல மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்போ உங்கள்கிட்ட வேறு பிள்ளைகள் வந்து அங்கே மிருதகம் பழக வர்றாங்க. படித்து முடிச்சு அவையிலும் வாசிச்சு கொண்டு இருக்கேன். ஊப்பட்டாலில் இங்கே பழக்கிறாங்க. எந்த இடத்துல? வீட்டில் தானே? ஆன்லைன்லேயே படிப்பிக்கிறீங்க. திறமா செஞ்சீங்க. வாழ்த்துக்கள். ப்ரௌடாக இருக்குது. நல்ல விஷயம். அடுத்த இவர் தம்பி வாழ்த்துக்கள். கீபோர்ட் எங்கள் ஹொலண்ட்லேருந்து வரீங்களா? எவ்வளோ ஆழமாக நீங்கள் பழகுறீங்க? நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 6-7 வயசுலேருந்து கீபோர்ட் பழகினேன். வேறு ஒரு 8-9 வருஷம் ட்ரம்ஸ் பழகினேன். தமிழ் இசை வந்து கேள்வியானது, நோட்ஸ் இல்லாமல் கேள்வியானது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் இப்போ டக்குன்னு சடனாக வந்து 3 பேரும் மீட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா கஷ்டம். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். எல்லோரும் ஒருக்கா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. டக்குன்னு அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். ஒரு டேலண்ட்டுக்கு நீங்கள் அங்கே பழக்கி கொண்டு இருக்கிறீங்களா இல்லாட்டி எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? நான் இப்போ ஸ்டேஜில் மட்டும்தான். தொடர்ந்து செய்யுங்க. ஜெர்மன் பக்கம் வாங்க. உங்களோட நிகழ்ச்சியில் பெரிய மேடையில் செய்யுங்க. என்ன பாராட்டுகள் தம்பி. இசை நிகழ்வு மிகவும் இந்த இசை நிகழ்வு வந்து மிகவும் சந்தோஷமாக கொண்டாடமாக போய்கொண்டிருந்ததை என்னுடைய இந்த சிறு உரைக்காக தந்ததுக்காக முன்னாடி முதல் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய ஜான் மக்கள் பீடத்தின் பழைய மாணவர்கள் UK அண்ட் யூரோப் இந்த விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் என்னுடைய மிக அந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இன்னல்கள் மத்தியில் நாங்கள் பல காலமாக கஷ்டப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய ஜாஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்டி ஓவர்சீஸ் அலுமினை செய்து கொண்டிருப்பதையிட்டு நான் அதனுடைய தற்போதைய பீடாதிபதி என்ற வகையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கியமாக இவ்வாறான நிறுவனங்கள் அவர்கள் ஒரு தொடர்பாலம் போல கனெக்டிங் அஸ் வித் பீப்புள் அங்கே இருக்கிறார்களுடைய மக்களுடைய பணியை செய்வதற்கு அதில் மிகவும் முக்கியமான 2 பணிகளுக்காக இங்கே இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது. ஒன்று வந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தை சரியாக வழிகாட்டி அவர்களுடைய நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்காக இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது வந்து உலகில் காணப்படும் முற்போலி நோயான கேன்சரை நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அதற்குரிய சிகிச்சைகளை வழங்குவதற்கான முயற்சிகளையும் ஆரம்பித்திருக்கின்றோம். நான் ஒரு மருத்துவ பீடாதிபதியாக இந்த கடந்த 2-3 வருடங்களாக பல நாடுகளுக்கு விஷயம் மேற்கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நல்ல விதமாக என்னுடைய பயணம் நான் ஜெர்மனியில் இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த இருக்கிறது. நான் இங்கே இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாக்ஸ்பேக் அண்ட் ஃபவுண்டேஷன்
தந்திருக்கிறார்கள், காசு தந்திருக்கிறோம். நாங்கள் முதல்கட்ட ஆய்வுக்குரிய காசு தந்திருக்கிறோம். நாங்கள் ஃப்ளோரிடா யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸோடு சேர்ந்து டாஸ்பரா எனப்படுகின்ற உலகளாவிய பிறந்து வாழ்கின்ற டாஸ்பரா, திஸ் பீப்புள் மைக்ரேட்டட் ஃப்ரம் குளோபல் சவுத், அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலிருந்து அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளிலிருந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு விஷயம் செய்கின்றவர்கள் எவ்வாறு அந்த நாடுகளுடைய சுகாதார வளர்ச்சி ஹெல்த் சிஸ்டத்தை ஒரு கட்டியமைப்பதில் பங்கு வகிக்கணும். ஏன்னா நாங்கள் 3 நாடுகளுடைய டியாஸ்பராவை ஒப்பிட்டு பார்க்கறது தான் எங்களுடைய ஆய்வு. அது கானா, கொலம்பியா அண்ட் ஸ்ரீலங்கா. இப்போ அந்த ஆய்வில் முக்கியமாக இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா இது இங்கே இருக்க டியாஸ்பரா வந்து எங்களுடைய ஸ்ரீலங்காவில் ஹெல்த் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறது. இப்போ எங்களுடைய இந்த பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அல்லது வவுனியாவோ கிழக்கிழங்கை மட்டக்கிழப்போ, ஸோ எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் பல்கலைக்கழகம் இருப்பது வந்து அந்த பலர் நிற்கிறது என்று சொன்னால் பல்கலைக்கழகம் அங்கிருந்து பட்டதாரிகளை வெளியேற்றுவதல்ல. இங்கே ஜெர்மன் வந்து ஒரு வெரி டெக்னாலஜிக்கலி ஹைலி டெவலப் கண்ட்ரி, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வளர்ந்த நாடு. அதுக்குரிய அடித்தளம் வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டி, பெர்லின் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது. எனவே எங்களுக்கு எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேணும். சமூகத்தை நாங்கள் உலகத்தின் போட்டி போடக்கூடிய தன்மைக்கு மாற்ற வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் 5வது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இருக்கிறோம். அதாவது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் டிஜிட்டல் ஏஐ. அடுத்த ரெவல்யூஷன் 2030 ஸ்டார்ட் பண்ணும்போது குவாண்டம். இந்த ரெவல்யூஷன் குளோபல் வேர்ல்ட் மூவ் பண்ணி கொண்டிருக்க எங்களுடைய சமூகத்தை நாங்கள் அதோடு சேர்த்து கொண்டு போகணும். ஆனால் எங்களுக்கு பொறுத்தவரை ஸ்ரீலங்கா, அது முக்கியமாக வடகிழக்கு பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்னென்னா, நீங்கள் எல்லாரும் உலகம் முழுக்க கலந்து மிகவும் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அண்மை காலத்தில் நான் ஒரு சுவிஸ் அம்பாசிடரை மீட் பண்ணுற பொழுது சொல்லியிருந்தாரான்னு சொன்னால், சுவிஸில் வந்து ஒரு ஸ்மால் தமிழ் கம்யூனிட்டி இருக்குது. ஆனால் but the second generation is doing very well. That's why we are interested in Sri Lanka. So அந்த வரையில் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது. என்னென்னு சொன்னால், ஏனென்றால் எங்களுடைய நீங்கள் முதல் ஜெனரேஷன் இங்கே பல விதமாக கஷ்டத்தில் தொழில் ரீதியாக வந்திருக்கலாம், அநேகமான ஆக்கள் அகதிகளாக தான் வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் வந்து நல்ல நிலையில் நல்ல தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடன், அதாவது இலங்கையில் திரும்பி வந்து எங்களுடன் யூனிவர்சிட்டிகளுடன் வேலை செய்தால் நாங்கள் எங்களுடைய சமூகத்தை பொருளாதார ரீதியாக வளர்க்கலாம். எப்பொழுதும் பொருளாதாரம் மிக முக்கியம். ஆக்கள் நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் போதை வசதிக்கு அடிமையாகின்றார்கள், புகைக்கிறார்கள், மதுபானத்துக்கு அடிமையாகிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு தேவையான வசதிகள், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருந்தால், அவர்கள் ரெக்ரியேஷன் மற்ற இது கிடைக்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் வந்து அதை சரியான முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே எதிர்காலத்தில் என்னுடைய நேரத்தை கொண்டு எதிர்காலத்தில் என்னுடைய முக்கியமான தொடர்பு என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த அலுமினாய், எங்களுடைய யூரோப்பியன் கனெக்ஷன், இதெல்லாமே நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி எங்களுடைய நெட்வொர்க்கை விருத்தி செய்து மேலும் இவ்வாறான ப்ராஜெக்டில் மட்டுமில்லை, உங்களால் ஏற்ற அளவுக்கு எங்களுடைய நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், வைத்தியசாலைகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி எங்களுடைய சமூகத்தை முன்னேற்ற உங்களுடைய உதவியை எதிர்பார்த்திருக்கின்றோம். எப்பொழுதும் நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கும். முக்கியமாக ஜப்பான பல்கலைக்கழகம் அதனுடைய வேலையை செய்யும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
வாசிக்கு ரொம்ப மனவருத்தம். ஐயோ என்னாச்சு, அதுதானே போட பெரிய ஹைலைட் ஆயிருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப மனசுல கஷ்டம். அப்போ நான் சொன்னேன், இல்லை வாசினி பரவாயில்ல, நம்ம பையங்களோடையே செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யாழினியோடையும் பிரசாந்தோடையும் நான் இப்போ ஒரு 2 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறேன் வேறு வேறு காரணங்களுக்காக. அப்போ நான் யாழினிகிட்ட கேட்டேன், யாழினி இப்படி எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள். வணக்கம், வதனி செல்வநாதன் அவர்களுடன் இருக்கிறேன். மரியாதைக்குரிய வதனி செல்வநாதன். இவ வந்து ஒரு நல்ல விடயம் ஒன்று ஜெர்மனியில் செய்து கொண்டிருக்கிறா. நாங்கள் அதை பற்றி கதைப்போம். அதாவது ஜெர்மனியில் வந்து அல்டஃப்ளேகா என்ன இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கள், என்னென்ன பிளான்கள் வச்சுருக்கிறீங்கள்? இது நல்ல விஷயம். என்னென்னு சொல்லிச்சுன்னா என்னத்துக்காகன்னா, இப்போ வேறு நாடுகளில் வந்து இப்போ இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதுகள் வந்து நிறைய வந்துட்டு கமலாக்கள் செய்கிறது. ஏன்னா நிறைய வயசு நாட்கள் 80லேருந்து 80ஆம் ஆண்டுலேருந்து 82ஆம் ஆண்டுகளில் இங்கிலாண்டுக்கு போய் இப்போ அவங்க வயசு போயிட்டு, ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு போயிடாது. அவங்கள பார்த்து கொள்றதுக்கு, லுக் ஆஃப்டர் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ பிள்ளைகளாலே இயலாது, பிஸி லைஃப் தெரியும் தானே. அப்போ அவங்கள வந்து இந்த கேரர் வந்து பார்க்குறது அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்போ இந்த நிலைமை வந்து ஜெர்மனிலையும் இனி இப்போ இருக்குது, இனி இன்னும் வரும். அப்போ அப்படியான ஒரு இதில் உங்களை மாதிரி ஒரு விஷயம் செய்யக்குள்ள அது வந்து இப்போவிலேருந்து எதிர்காலத்துக்கு வந்து உதவ போகும். அப்போ நீங்கள் அதை இன்னும் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல தான் செய்கிறீங்களே, எங்கே செய்கிறீங்க? ஹெசன் மாநிலம். நாங்கள் வாரது ஹெசன் மாநிலம். அங்கே பியூஸ்டட்ன்னு சொல்லி ஒரு இடத்துல. நான் 1ஆம் தேதி 4ஆம் மாதம் 2005ஆம் ஆண்டு என்னோட இந்த ஃப்ளெக்டீன்ஸ்ட் தொடங்கினான். ஃப்ளெக்டீன்ஸ்ட் பேக்ஸ்ட்ராஸை அது இப்போ 20 வருஷம் இப்போ இந்த ஏப்ரல் வரைக்குள்ள வருகுது. அதை விட நாங்கள் ஒரு டாகஸ் ஃப்ளேகை வச்சுருக்கிறோம். அது 10 வருஷ ஆண்டு விழா போன வருஷம் செய்த நாங்கள். அதை விட ஒரு ஃப்ளேகை ஹில்ஸ் மிட்டில் சென்ட்ரூம் வச்சுருக்கிறோம். அது இப்போ 2 வருஷம் வருகுது. அதை விட இப்போ ஜனவரியில் நாங்கள் ஒரு கிரங்கன் டிரான்ஸ்போர்ட் செய்திருக்கிறோம். தேவைகள் நிறைய இருக்குது, ஜெர்மன்ஸுக்கும் இருக்குது, எங்களுடைய மக்களுக்கும் இருக்குது. பிள்ளைக தேவை நிறைய இருக்குது. இது ஒரு நல்ல எதிர்காலம் எங்களுடைய வயோதிபர்களுக்கு. அதால் நான் இப்போ எத்தனையோ வருஷமாக சொல்லி கொண்டு இருக்கிறேன். நோர்டன் வெஸ்ட்ஃபாலன், ஸ்டுட்கார்ட், தமிழ் ஆக்கள் நிறைய செறிஞ்சிருக்கிற இடத்துல, ஃப்ராங்க்ஃபர்ட் இப்படியான இடங்களிலே எங்களுக்கென்று சொல்லி ஒவ்வொரு பெத்ரோய்டஸ் போனுங், அல்டன்ஹைம் அது கஷ்டம். ஆனபடியாக ஒரு பெத்ரோய்டஸ் போனுங் அப்படி செய்ய வேணும் என்று எனக்கு விருப்பம். அது நானே தனியாக செய்துடுவேன். இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமுகளுக்கும் ஸ்பான்சர் கொடுத்து நான் ஓடி வந்து இவையில் கேட்டு அப்படி செய்கிற நிலைமையில் நான் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னதுன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு 6 வருஷத்துக்கு முதல் ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு காணி வாங்கினான். அந்த நேரம் எனக்கு 1.5 மில்லியன் கொஸ்டன் ஃபான்ஸ்லாக் செய்தவையால் அது எனக்கு ஏழுமையாக இருந்தது. பிறகு கோவிட் வந்துச்சது, பிரச்சனைகள் வந்தது, பிஸ்னஸ்களில் கோவிடால் பிரச்சனையால் அப்படியெல்லாம் வந்து அடிபட்டு போயிட்டு அது கோயிலே வேணாம் விட்டுட்டேன் நான். அது கஷ்டமாக ஓகே விட்டாயிட்டு. ஆனால் எப்போது நான் அதை விடணுமென்று நினைக்கிறேனோ அந்த நேரம் ஏதோ ஒரு இதில் அந்த கடவுள் வந்து எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை, அதை செய்ய வேணுமென்ற மாதிரி. நான் நிறைய பக்தி அதாலையுமாகவும் இருக்கலாம். அதாலே அது இந்த வருஷம் நான் அதை கட்டியே ஆக வேணும். ஏனெண்டா அந்த கட்டடம் பழுதாகுது, இல்லையாண்டா அடுத்த வருஷம் உடைக்கணும். பிறகு எனக்கு நியமிக்கங்கள் ஒன்றும் கிடைக்காது. ஆனபடியாக இப்போ எல்லாம் செய்து வச்சுருக்கது அதால் செய்யணும். அதால் எனக்கு இதை செய்ய முடியலை. அப்போ எனக்கு இன்வெஸ்டோவாக வேணும். நாங்கள் ஒரு காணி இங்கே பார்த்து வச்சுக்கிறோங்க நியமிக்கவங்க எல்லாத்தோடையும். அதுக்கு எனக்கு இன்வெஸ்டோவாக வேணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடு வாங்கி தந்துச்சுனோம்னால் அவைகளுக்கு வாடகை கிடைக்க போகுது. அவையில் இதாலே ஒன்றும் நட்டமாக போகிறதில்லை. நீங்கள் அந்த போன முறை அந்த நிகழ்ச்சியில் வந்து மேடையில் அந்த ஐடியாவை சொன்னீங்க. இப்படி நீங்கள் வாங்கினா அந்த உங்களோட அந்த ஃப்ளேகடீன்ஸில் வந்து ஜெர்மன் வைட்டான் பண்ண ஃபுல்லாக ஜெர்மன் கொண்டுடலாம். அது ஒரு நல்ல ஐடியா. முதலாவது என்ன நான் பார்க்குறேன்னா, ஒரு ஆக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஆக்களுக்கு அது ஒரு வருமானம்.
நிறைய பேர் இப்போ செகண்ட் போனும், ரெண்டாவது வீடு, ரெண்டாவது போனுங்கள் இப்படி வாங்கி கொண்டு விடுறாங்க. அப்போ உங்களோட ஐடியா வந்து அது ஒரு நல்ல இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை வந்து இன்னும் நீங்கள் வேறு இடத்துல ஜெர்மன் ஃபுல்லாக பரப்புறது. அப்போ அதை வந்து உண்மையாக நல்ல ஐடியா. நீங்கள் அதை செய்யணும். அதே நேரத்தில் உங்களோட கோயிலையும் நீங்கள் கட்டி எழுப்பணும். நிச்சயமாக இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த அதை எப்படி செய்யலாம்ன்றத பொதுவில் எனக்கு மக்கள்கிட்ட உதவி கேட்டு செய்கிறது இல்லை, பெரிய ஆர்வம் இல்லை. அப்படியாண்டா சில வேளையில் கொஞ்சம் ஏதாவது செய்யணுமே. இப்போ பெரிய நான் வந்து ஒரு ஃப்ராயன் செய்து வச்சுருக்கிறேன் கெமைன் நுட்சிக்கைட்டோட. அதாவது எனக்கு வந்து எனக்கு வந்து ஸ்பெண்டன் பண்ணினமண்டிச்சினமண்டா அவையில் அதை அப்செட்ஸன் பண்ணலாம். ஆனபடியாக எனக்கு அந்த 1000, 500 அப்படி இல்லாமல் யாரும் ஒரு 100,000, 50,000 அப்படி தந்துச்சுன்னா எனக்கு கணக்கண்டு தேவையில்லை. எனக்கு ஒரு என்னட்டையும் வச்சிருக்கிறேன் நான், ஒன்றும் இல்லாமல் அப்படியான்னு செய்யலை. என்னட்டையும் வச்சிருக்கிறேன் நான். எனக்கு இன்னும் ஒரு 2 மில்லியன் இருந்துச்சுதாண்டா மற்றது நான் கவர் பண்ணிடுவேன். அந்த 2 மில்லியன் எனக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆண்டவன்கிட்ட இப்போ விட்டுட்டேன் நான். கடவுள் யோசிக்கட்டும். கட்டாயம் கிடைக்கும், கட்டாயம் நீங்கள் செய்வீங்க. அண்ணன் மற்றது நீங்கள் அந்த கோயில் கட்ட வேணுமென்று சொல்லி நீங்கள் அந்த காணியை வாங்கிட்டீங்கல்ல, நீங்கள் விடாதீங்க, அதை கட்டி முடியுங்க. ஏனண்டா உங்களை மாதிரி ஆட்கள் இப்படி முன் வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு தைரியமாக ஒரு விஷயத்தில். இப்போ என்னென்னா நாங்கள் இங்கே ஜெர்மனியில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கு. இப்போ ஒரு பிஸ்னஸுக்குள்ள இறங்கி போனோன்னா ஐயோ ஃபினான்ஸம் வருமோ அது செய்யும்போது கொண்டு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து உடைச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு உங்களை மாதிரி ஆக்கள்லாம் முன்னுதாரணமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் மேடையில் ஒரு வசனம் சொன்னீங்க, நான் ஈழம் எங்களுடைய இங்கே உள்ள கலைஞர்களுக்காக நான் நிற்கிறேன். இதுகளெல்லாம் வந்து என்ன கவர்ற ஒரு விஷயமா இருக்கு. நிச்சயமாக எல்லாரையும் கவனம். அப்படித்தான் ஒவ்வொரு ஈழத்தமிழரும் நினைப்பாங்க. உங்களை தான் பெருமையாக நினைக்கிறேன் விஷயங்களை செய்கிறதுக்கு. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட டீட்டெயில்ஸுகளை நான் இதுக்கு கீழே போடுறேன். உங்களோட ஆக்கள் தொடர்பு பண்ணட்டும். நீங்கள் அதுக்கேற்ற விஷயங்களை கதைச்சி அது மகிழ்ச்சியாட்டும். உங்களோட நேரத்துக்கு நன்றி, பாராட்டுகள். நன்றி. அந்த நடன ஆசிரியர் சாவித்திரி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு இவர்களுக்கு திறமை வரும்படி அவர்களை கொண்டு போய் அல்லும் பகலும் அவர்களுடன் அயராது உழைத்த பெற்றோர்களுக்கு உங்கள் பலத்த கரகோஷம். மிகவும் அருமை. டீச்சர் நீங்களோட படமெடுப்பெல்லாம் you can come on to the stage. அருமையான நிகழ்வு. ஆசிரியருக்கு உங்கள் பலத்த கரகோஷம். நாட்டியம் என்பது ஒரு தெய்வீக கலை. உதாரணம். மிகவும் நன்றி. வணக்கம். வணக்கம் டாக்டர். நீங்கள் இலங்கையிலிருந்து நீங்கள் ஜெர்மனிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு முதற்கான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். மற்றது இந்த பணியில் நீங்கள் ஈடுபடுறதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் உங்களோட சேர்ந்து இணைஞ்சு இந்த பணியை இலங்கையில் உள்ள, அதாவது ஈழத்தில் உள்ள எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நான் ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், எங்கள் ஒரு ஆய்வு ஒன்று நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். முக்கியமாக எப்படி இந்த உலகளாவிய ரீதியாக அங்கேயே பயிற்றுவிக்கப்பட்டு நிறைய மருத்துவர்கள் மற்றது சுகாதாரம் சார்ந்த ஊழியர்கள் ப்ரொஃபஷனல்ஸ் அவர்கள் வந்து வளர்ந்த நாடுகளை நோக்கி வேலைகள் தேடி போகிறது ஒரு வளமை. இதனால் எங்களுக்கு அங்கே இருக்கிற வேலை செய்வதற்கான ஆட்கள் பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் எவ்வாறு அந்த நாட்டுக்கு திருப்பி என்ன மாதிரி உதவி செய்யலாம், எப்படி உதவி செய்யலாம், அவர்கள் மட்டுமல்லாது அதை விட புலம்பெயர்ந்தவர்களால் எவ்வாறான உதவிகள் கிடைக்கின்றது என்பதை பற்றி 3 சமூகங்களை நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். முக்கியமாக கொலம்பியன் சமூகம், கானாலிருந்து வந்தார்கள், மற்றது ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தார்கள். அப்போ அதுதான் எங்களுடைய அந்த ஆய்வு
அதுக்கான முயற்சிக்கு தான் நான் இங்கே வந்திருந்தேன். அதன் பொழுது எங்களுடைய ஜப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஓவர்சீஸ் அலுமினா இந்த நிதி சேகரிப்புக்கான நிகழ்வு நடைபெறுகிறபடியாக நாங்கள் அந்த நிகழ்வுகளையும் கலந்து கொண்டு சில ஊக்குவிக்கலாம் என்ற காலத்தை நான் இங்கே மரியாதை வந்திருக்கின்றேன். நல்ல விஷயம் டாக்டர். மற்ற என்னென்னா நான் எனக்கு ஒரு கேள்வி, எஃப்னா கேம்பஸில் வந்து லெக்சர் நடக்குது தானே, அது வந்து என்ன மொழியில் அங்கே நடக்குது? இல்லை, அது நாங்கள் ஒவ்வொரு கோர்சஸ் இருக்குது. அநேகமான கோர்சஸ் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் சில பக்கநெறிகள் வந்து தமிழில் இருக்கும். தமிழ்லையும் இருக்கும். ஏன் நான் அந்த கேள்வி கேட்டேன்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அனுராதபுரம் அந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கல, அவங்களுக்கு அங்கே முழுக்க எல்லா சப்ஜெக்டும் சிங்களத்தில், ஆங்கிலத்திலேயும் இல்லை சிங்களத்தில் நடக்கிறதாக தங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றது என்னிடம் கூறியிருந்தார்கள். அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் நான் பார்க்கல நிறைய சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கல்வி கற்கிறாங்க. அப்படித்தான் எல்லாத்துலேயும் இருக்கணும், அதில் தப்பு இல்லை. அதனால தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். இல்லை, இப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ நீங்கள் இங்கே ஜெர்மனி எடுத்துக்கொண்டா அநேகமாக ஜெர்மன் லாங்குவேஜ். ஆனால் இப்பொழுது ஜெர்மனியில் வந்து எல்லோரும் ஜெர்மன் கலைக்கூடியாக இருந்தாலும் சர்வதேச மாணவர்கள் வருகிறபடியாக மாணவர்கள் கற்குனர் இருக்கிறபடியாக ஆங்கிலத்தில் படிப்பிக்கிறோம். ஆனால் ஜெர்மன் பாஷை தெரிஞ்சிருக்கவும் வேணும். அப்போ மொழி என்றது வந்து முக்கியமாக இள வயசில் வந்து நானும் சின்ன இருக்குது அப்படி தான் யோசிச்சேன். ஆனால் நான் இப்போ வருத்தப்படுறேன் என்று சொன்னால், இளம் வயதில் இருக்க மொழியை கற்றுக்கொண்டால் ஈஸி. இப்போ நாங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல மொழிகளை தெரிஞ்சிருக்கிறது. உலகளாவிய ரீதியாக எங்களை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு நல்ல முறையாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி இப்போ நான் இங்கே ஒரு மாணவியை சந்திச்சேன்னா, ஜெர்மனியில் படிக்க வந்திருக்கிறேன். அவள் கொலம்பு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். அவளுக்கு வந்து இப்போ திருப்பி போகிறான்னு சொல்லி இன்னொரு ஆப்பிரிக்கன் மாணவி தான் என்னுடைய அறிமுகப்படுத்தினான். அவள் சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறேன், அவள் கொஞ்சம் யோசிக்கிறா திரும்பி போகும்போது. அப்போ அவளுக்கு என்னென்னு சொன்னால் இந்த மொழி தான் பிரச்சனை. அப்போ அவளுக்கு நாங்கள் அந்த என்னென்னு சொன்னான், என்ன தமிழ் போட்டு நான் சொன்னதில் இது நல்ல விஷயம், நீங்கள் மொழியை கற்றுவோம், ஜெர்மன் தெரிஞ்சிருந்தேன்னா நல்லது தானே அப்படின்னு சொன்னேன். இப்போ அவள் கொஞ்சம் அதில் இப்போ இது வருது. மாணவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் கற்கையோட மொழியும் பிரச்சனையாக இருக்க ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அதை நாங்கள் சரியான சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை கொடுத்து அதை சரியாக செய்யக்கூடியதாக இருந்தால் உண்மையாக மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தொழியாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தீங்களோ எனக்கு தெரியல. இங்கே கட்டாயம் ஜெர்மனியில் 3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமோ. அப்போ அது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அவருடைய வாழ்க்கைக்கு அது பெரிய நிச்சயமாகும். எந்த அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் மாணவர்களுக்கு. நிச்சயமாக நன்றி. உங்களுடைய இந்த உங்களுக்கு நேரம் காணத்தில் என்னோட கதைச்சி செய்வதற்கு உங்களுடைய தொடரட்டும். நீங்கள் உங்களுக்கு ஜெர்மன் பிடிச்சிருக்கா? இல்லை, ஜெர்மனி தொழில்நுட்ப ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடு. அதில் இருந்து நிறைய விடயங்களை கற்க வேண்டும். முக்கியமாக ஜெர்மனியில் நான் பிடிச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், கல்வி வந்து இலவசமாக எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிறபடியாக அது அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வளப்படுத்தக்கூடிய நிச்சயம். இது மற்ற ஏனைய நாடுகள் எப்படியான கஷ்டம் கிடைப்பதில்லை. இது என்னுடைய முக்கியமான பணி என்னென்னு சொன்னால், எப்படி எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த ஜெர்மனியில் கல்வி கற்பதற்கான வசதிகளை என்ன மாதிரி புதிய புதிய விடயங்களை அறிந்து கொள்ள வைக்கலாம் என்றுதான் என்னுடைய நோக்கம். அதான் ஏனென்றா இலங்கையில் இருந்து ஸ்கில் விசான்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வர்ற அந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் இங்கே வேலைக்கு வர ஆக்கள் குறைவாக இருக்குது. அகதி என்று சொல்லித்தான் வரக்கூடிய ஆக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தாலும் இப்போ கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யுத்தம் முடிவடைந்ததுக்கு பின்னாடி நிறைய பிள்ளைகள் வந்து நல்ல படிப்பு, டியூஷனுக்கு போகிறது, கேம்பஸ் முடிக்கிறது, அப்படி நல்ல குவாலிஃபிகேஷனோடு இருந்தாலும்
அவங்க ஏன் இந்த யூரோப் கண்ட்ரிஸுக்கு அவங்களோட அந்த ஸ்கில் விசாவில் வர முடியாமல் ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு அசத்தியமான விழிப்புணர்வு காணாமல் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணால் நான் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இப்போ ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் இப்போ நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைச்சிருக்கு. அதை விட ஜெர்மனில் இங்கே வந்து ஃப்ரீயாக தான் படிக்கிறது. ஒரே ஒரு பேரியர் ஜெர்மன் லாங்குவேஜ், அது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதை வந்து படிக்கிறது ரெடியாக இருந்தால் உண்மையாக யோசனை அந்த விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வரோம் மாணவர்களுக்கு. வேறு என்ன வசதிகள் இருக்குது. இப்போ ஐரோப்பாவில் நிறைய யூனிவர்சிட்டி, ஜெர்மன் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸில் இருக்குது, சுவிஸில் இருக்குது. அப்படி நிறைய யூனிவர்சிட்டிஸில் எப்படி கற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதை வந்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேணும். அதே கொஞ்சம் நாங்கள் கூட யூனிவர்சிட்டிஸும் அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை நாங்கள் கூட இங்கே நான் யூனிவர்சிட்டிஸோட ஒரு கோஆப்ரேஷன் அதில் நாங்கள் செய்ய வழிக்கிற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எங்களோட கோஆப்ரேஷன் செய்தால் தெரிய வரும் எங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இது பண்ணலாம். நான் இருக்கிற ப்ராஜெக்ட்லேயும் இப்போ நாங்கள் ஒரு 4-5 PhD உருவாக்குறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். அது மாதிரி அப்படி விஷயங்களை நாங்கள் ஏற்படுத்தி மக்கள் என்னென்னா இது செவிவழியை தான் போகும். இப்போ இணையமாக எங்களோட சமூகத்தை பொறுத்தவரை யுத்த நடக்கைக்கு ஆதியலாக வந்த மார்க்கம் எல்லாருக்கும் தெரியும். வந்த மார்க்கத்தை தான் இன்னும் பல வரும். ஆனால் இப்பொழுது ஸ்கில் இப்போ நாங்கள் நர்சிங் படிப்பிக்கிறாங்க, ஸ்கில் மைக்ரேஷன் எல்லாம் தொடங்கியிருக்கணும். ஆனால் அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, டெக்னாலஜிக்கல் சைடில் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் அதுகளில் அந்த ஏரியாக்கள்லையும் எங்களுடைய ஆட்கள் எங்களுடைய பயிற்சியில் பெற்று வர்றது அது சமூகத்துக்கும் யோசனையாக இருக்குது. அதில் சிலவெல்லாம் திரும்பி போய் தங்களுடைய புது முயற்சியாக அங்கேயும் அந்த தொழில்களை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அவ்வாறான முயற்சிகளை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். முக்கியமாக அவங்களை யூடியூப் போன்ற சேனல் வச்சிருக்கிறாங்க. இந்த ஆரோக்கியமான விடயங்களை இளைஞர்கள் மத்தியில் பரப்போம் செல்லுவது முக்கியமான விடயம். இல்லை, அதுதான் என்னுடைய ஆதங்கமாக இருக்குது. என்னென்னா அங்கே இருந்து அவங்க விசாவை எடுத்து லீகலாகவே வந்து இங்கே நல்ல ஜாப். என்னென்னா இப்போ அண்மையில் நீங்கள் கௌரவமாக வந்து என்னென்னா இப்போ அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜெர்மனியில் அதிகம் சம்பளம் எடுக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்தியாவிலேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கிறவர்கள். அவர்கள் மந்த்லி வந்து ஆல்மோஸ்ட் 6,000 euros கையில் எடுக்கணும் சம்பளம் கழிச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியாது. அவங்களோட எஜுகேஷன் அந்த குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு இங்கிலீஷ் வச்சுட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ எங்களுடைய அகாடமி இங்கே வந்தால் ஒரு வருஷத்தில் பார்ட் டைமாக ஒரு கோர்ஸை முடித்து இங்கிலீஷ் டொச்சை படிக்கலாம். அந்த குவாலிஃபிகேஷனோட இனி ஈழத்திலிருந்து எங்களோட இளைஞர்கள் யுவதிகள் வரணுமென்று நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக இதை பரப்பணும் யூடியூப்பில். நீங்கள் இங்கே இருக்கிற நிறுவனங்களையும் இணைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நிச்சயமாக நாங்கள் அதில் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக. நன்றி, உங்களோட பணி தொடரணும். நன்றி உங்களோட நேரத்துக்கு. சாரி, நீங்கள் அதையும் சொல்லுங்கள். இல்லை, இந்த யங் ஜெனரேஷன் வந்து இந்த எழுதுறது, வாசிக்கிறது, புது புத்தகங்களை எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறது வந்து நிறைய குறைஞ்சு கொண்டு உண்மையா அதுக்கு ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணால் நீங்கள் பேசிக்கொண்டு அதை வந்து நாங்கள் ஒரு கூடுதலான எப்படியான புத்தகங்களை செய்கிறதுக்கான. இப்போ நான் அந்த ஜெர்மன் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாணவர்களுக்கு அதில் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி 3 hours பின்னேரம் 5 மணி தொடங்கி 8 மணி அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஜெர்மன் லாங்குவேஜில் புத்தகம் எழுதுறது. அதில் எழுதின புத்தகங்களை கொண்டு வந்து அவர்கள் கதைச்சு மெட்டலோடையும் பகிர்ந்து மெட்ட மாணவர்களுக்கும் அதை காட்டி அந்த ஒரு கலாச்சாரம். நாங்கள் ஒரு கலாச்சாரம் புக் படிக்கிற அந்த கலாச்சாரம் வந்து எங்களோட இதில் குறைஞ்சி போச்சு. புக் படிக்கிறதும் இல்லை, எழுதுறதும் இல்லை. ஒவ்வொரு விடயங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பல விடயங்களை நாங்கள் பதிவிடுறது முக்கியம். நிச்சயமாக நான் இந்த விஷயத்தை நான் ஒரு வேறொரு இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுதியக்கில் அவர் அந்த வரலாற்றையும் சேர்த்து கொண்டு வரார். இப்போ நான் என்னுடைய வரலாற்றை எழுதியக்க நான் அந்த யுத்த காலத்தில் நடந்தது அந்த வரலாறுகள் சேர்ந்து வரையக்கில் இன்னொரு காலத்தில் அதை படிக்கல
ஓ இது இப்படி இருந்திருக்கு என்ற அந்த 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 ஒரு புரிந்துணர்வு அந்த வரலாற்றோட சேர்ந்து பதிவு செய்யப்படுது. பதிவாக வரலாறை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வலிக்கிறவர், ஒரு PhD செய்ய வலிக்கிறவருக்கு எல்லா புத்தகத்தையும் தொகுக்க அவர்கள் இன்னொரு விதமான விஷயத்தை வெளியில் கொண்டு வர நிச்சயமாக. அப்போ புத்தகங்கள் வந்து கொண்டு இருந்தால் தான் அது நடக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் இப்போ புத்தகம் நான் ஜெர்மனியில் இப்போ ஆக்களோட கதைக்கு தெரியுது என்னன்னு சொன்னால் புத்தகத்தை செய்து இப்போ இங்கே புத்தகம் பதிவிடுற ஆக்களுக்கு முக்கியமான கிடையாது தங்களோட சொந்த காசு செலவழித்து அவர்கள் புத்தகம் வெளியிட்டு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் ஜெர்மனியில் புத்தகம் வெளியிடுற ஆக்கள் நல்ல காசு உழைப்பாங்க, காசு உழைக்கணும். அப்போ அதே நாங்கள் அந்த ஒரு ஒரு இப்போ பன்னாட்டு எழுத்தாளர் சங்கம் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அவர் தான் தலைவராக பேசுறதுக்கு ஏன்னா நீங்கள் அந்த டாபிக் எடுத்துங்க. அதே மாதிரி ஜெர்மன் எழுத்தாளர் அசோசியேஷனும் இருக்குது. நாங்கள் இங்கே செய்கிறோம். நீங்கள் உங்களோட தொடர்பு நிறைய விஷயத்தில் நாங்கள் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது மிகவும் மிகவும் தீரமான பெயர், பவரான பெயர், வேர்க்கை மைந்தன் பொன்னையா. எனது மன்னிப்புகள். இதனைத் தொடர்ந்து அரங்கத்திற்கு அருகாமையில் வந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாப்பாடெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கொத்துரோட்டி நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. இடியப்பம், அப்பமும் இருக்குது. வடை, சம்பல், அப்பம், வடை எல்லாமே £1 தான், €1 சாரி. இதாக இருக்குது. இங்கே இன்னும் சாப்பாடுகள் வந்து கொண்டு இருக்குது. நூடுல்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க எல்லோரும். அதை விட இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு பெரிய கேன்டீன் ஒன்று இருக்குது, நல்ல இடம் ஒன்று இருக்குது. பார்க்க வாங்கி சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாம் சூப்பர். யங்ஸ்டர்ஸ், பிள்ளைகளே வணக்கம். அப்படி நீங்கள் இதில் டோக்கன் வாங்கிட்டு அங்கே போய் சாப்பாடு எடுக்கிறதுன்னு? ஓகே. அதை விட இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது 1-2 நிகழ்ச்சிகளை எங்களுக்கு இடையில் நிப்பாட்ட வேண்டி வந்ததற்காக நான் குறை கேட்க வேண்டி வந்தது. முக்கியமாக சுரேன் முதலில் போகிறார் என்று அறிந்ததால் தான் அந்த வயலின் ப்ரோக்ராமுக்கு இடையில் நாங்கள் அவரை பேச வேண்டி விட்டது. ஆனால் நினைக்கிறேன் அவர் போகின்ற அந்த பயணம் ஏதோ வழியாக தடைப்பட்டதால் அவர் இன்னும் எங்களுடன் இருக்கிறார். அதற்கு என்னுடைய மன்னிப்புகள். அதை விட செங்கலில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு நிகழ்வை கொடுக்க வேண்டி வந்தது. ஏனென்றால் எங்களுக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் பாடல்களை ஒரு ஃபியூஷனாக 10-15 நிமிடம் ஒன்றாக கொண்டு வந்து பாடும் பொழுது நிகழ்ச்சி ஒருங்கமைப்பாளருக்கு எப்படி நேரத்தை கட்டுப்படுத்துவது என்று தெரியாது. ஆக இவற்றில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் அவற்றை மனதார மன்னிக்குமாறு உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை. இந்த பெரிய திட்டங்களை நடத்தும் பொழுது தன்வெளி, துணைவெளி, எதிர்வெளி தூக்கி செய்ய இப்படியான இந்த பெரிய நிகழ்ச்சியை வாசுகி தன்னுடைய வலிமை, தனக்கு உதவி செய்கின்ற வலிமை, ஆனால் அதற்கு எதிர்ப்பாக வருகின்ற வலிமை எல்லாத்தையும் தாண்டி இந்த மகத்தான நிகழ்வை நடத்தியதற்கு உங்களுடைய பலத்த கரகோஷம். நன்றி. அடுத்ததாக நாங்கள் மீண்டும் நீங்கள் இசை மழையில்
13 ஏப்ரல் நீங்கள் எல்லோரும் வரலாம். நான் அதில் என்னுடைய ஃப்ளையர், என்னுடைய எல்லாம் வச்சிருக்கின்றேன். அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் தேதி ஒரு ஹோலியில் பெரிதாக 20வது வருஷம் தான் செய்ய போகின்றேன். நான் எனக்கு கர்நாடக சங்கீதமாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் ரசிப்பேன். சுதானா ரகுநாதன் கச்சேரிக்கு போவேன், அப்படியும் போவேன். நான் ஒரு முறை அந்திரிய ரேவ் கச்சேரி போயிருந்தேன். அந்திரிய ரேவ் எல்லாரும் சில பேருக்கு தெரியும். SPB அதே கல்யாணம் அப்பமெல்லாம் இருக்குன்னு என்ன விலையாம ஒரு சோடி 3 ரூபாண்ணே. நார்மல் ப்ரைஸ் தான். ஓ குட். யூடியூப் தான். ஒரு கஃபேயும் ஒரு கஃபேயும் ஒரு கேக்கும் தான். எஸ். Wow, wow, wow. What a bunch of talent. Can I ask you guys, can you all stay on the stage, please? Come. Can I ask all the dancers who did this dance and the teacher, Danusha, please come onto the stage. What a performance. எனக்கு என்ன சொல்லி வாழ்த்துவதென்று தெரியவில்லை. ஒரு பெரிய சின்ன வயசில் நான் பார்த்த படம் தசாவதாரம். தசாவதாரத்தில் இந்த பரந்தாமன் பாற்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் 10 அவதாரங்கள் அவ்வளவும் நெஞ்சில் நின்றதை இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு அழகாக இந்த மேடையில் இந்த ப்ரொடக்ஷனை எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் எனக்கு தெரியும். என்னுடைய மகள் ஒரு டான்ஸர். நாங்கள் யூகேயில் இப்படியான ப்ரொடக்ஷன் செய்கிறது. பட் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் திஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். Wonderfully done, Danusha. Danusha, come here. You have to accept the honor. எங்கட சைவ சமயத்தில் விஞ்ஞானத்தின் எல்லை தான் மெய்ஞானம். மீனாக நீரில் மட்டும் வாழும் மீனாக, பின்பு ஆமையாக, பின்பு நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமையாக, பிறகு கூர்ப்பில முன்னேறி வராக அவதாரம், அதன் பின்பு 3 அடி அவதாரம் வாமனன், பிறகு கொஞ்சம் கூர்ப்பில முன்னேறிய பலராமன், பரசுராமன், பின்பு மனிதனாக வாழ்ந்த தெய்வம் ராம அவதாரம், அதன் பின்பு கடவுளே குழந்தையாக வந்து எங்கள் கைகளில் தவழ்ந்த தெய்வீகமான லீலைகளை மிஞ்சிய கிருஷ்ண அவதாரம், கடைசியாக கல்கி அவதாரம் மிகவும் அழகாக உருவகித்திருந்தார்கள். சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை. இந்த குழந்தைகளை எல்லோரும் திருப்பியும் உங்களுடைய கைகளை தட்டி வரவேற்க மிகவும் அருமை. Can I ask Danusha to tell the names of these beautiful kids given this beautiful performance? Well done, kids. You want to give the name of the kids given the dance, please?
எனக்கு முதல் இவர் தான் எங்களுடைய இந்த அலம்னாய்க்கு பிரசிடெண்டாக இருந்தவர். இப்போ மெயினாக இந்த ப்ரொஜெக்டுகள் அது எழுதல் இப்போ அவரை கொஞ்சம் டைம் இருக்கிறபடியாக ஆள் முதல் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்கிறவரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி தான் ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாரும் செய்கிறாண்டு இல்லை அவர் அதான் அந்த நான் ஸ்பெஷலாக சொல்லி அவருக்கு சொன்னது என்னென்னால் எங்களால் செய்ய முடியாதெல்லாம் அவர் செய்கிறார். இங்கே ஒரு டொல்மேஜர்ன்றது டிரான்ஸ்லேட் ஜெர்மன் தமிழ் இங்கிலீஷ் வேறு 2 பிள்ளைகளும் டாக்டர்ஸ் இங்கே ஜெர்மன் லாங்குவேஜ் வரலையா காலத்தால் செய்யும் உதவி ஞாலத்தின் மாலம் பெரிது. இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு தூண்களாக நின்று உதவியவர்களுக்கு நாங்கள் முதலாவது எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் முகமாக அந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் சீஃப் கெஸ்ட் அவர்களை நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். Als nächstes möchten wir uns noch bedanken, und zwar bei denjenigen Personen, die Stützer und Pfeiler dieses Programms heute gewesen sind oder die für diesen Tag auch mitverantwortlich sind. Und wir möchten Sie gleich auf die Bühne bitten, um nochmal ganz besonders von vollem Herzen Danke zu sagen. அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம்ஓவை யூகே மற்றும் ஜேஎம்ஓவை சர்வதேசம் சார்பாக இந்த சிறப்பு நிதி திரட்டும் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்வரவு. தற்பொழுது இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவில் பணிபுரியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பட்டதாரிகளால் உருவாக்கப்பட்ட முன்னாள் மாணவர் அமைப்பு தான் ஜேஎம்ஓவை யூகே. இது இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். இது பல்வேறு திட்டங்கள் மூலம் இலங்கையில் யாழ் மருத்துவ பீடத்தின் கல்வி சார்பான மேம்பாடுகளில் மற்றும் சமூகங்களின் சுகாதாரம் மற்றும் சமூக பிரசைகளின் நலன்களில் பராமரிப்பை மேம்படுத்துவதிலும் பணியாற்றும் தொண்டு நிறுவனமாக செயற்படுகிறது. எங்களுடன் இன்று தற்போதைய யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தின் டீன் தலைவர் ப்ரொஃபஸர் சுரேந்திரகுமாரும் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நேரம் காணாத ஐரோப்பிய நாட்டை நோக்கின பயணத்தில் இதையும் அடக்கக்கூடியதாக இருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு நன்றியும் கூறிக்கொள்கிறேன். கடந்த ஆண்டை போலவே இன்றும் தனி நபர்களாக மட்டுமல்லாது இலங்கையில் மிகவும் தேவைப்படுபவர்களின் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பொதுவான குறிக்கோளால் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இங்கே இணைந்திருக்கிறோம். இங்கே உங்களுடைய வருகை உங்கள் எல்லாருடைய கருணை மற்றும் தாராள மனப்பான்மைக்கு ஒரு சான்றாகும். டாக்டர் வாசுகி தவராஜசிங்கம், திரு தவராஜசிங்கம், அவரது குடும்பத்தினர், நீங்கள் அவர்களது நண்பர்கள் மற்றும் அவர்களது சமூகத்தில் இணைந்திருப்பவர்கள், அதாவது உங்கள் எல்லோருடைய கடின உழைப்பு இல்லாமல் இந்த நிகழ்வு இன்று சாத்தியப்பட்டிருக்க மாட்டாது.
இந்த ஆரம்ப அஞ்சலி கடிதத்தை தந்திருந்தார்கள். தங்களுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்ட பொழுதும் கூட அதனை உடனே சமாளித்து மிகவும் அழகாக ஆடியிருந்தார்கள். எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷம். Vielen Dank für euren wundervollen Tanz, habt ihr sehr schön gemacht. இப்போ என்னை நன்றி கூறுவதற்காக அனுப்பியிருந்தேன். ஆனால் எனக்கு 2 minutes டைம் தான் தந்திருக்கு. அதனால 2 minutesக்கு எப்படி நன்றி எவ்வளோ பேரையும் சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா 2 நிமிஷத்துக்கே சொல்ல முடியாது. ரெண்டாலும் நிச்சயமாக இதில் உதவி செய்வதற்கு இந்த வார்த்தைகளாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பொருளாதார நெருக்கடியான நேரங்கள், பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் எங்களுக்கு இந்த நல்ல செய்வதற்கு நிறைய பேர் செய்திருக்காங்க. இதில் நான் சில பேரை நினைச்சு கூடி பார்க்க முடியாத அளவுக்கு கூடி சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த லைட் ரெண்டு நாங்கள் இதை பற்றி கழிச்சோடனே சகல விதமான எங்களுக்கு ஹெல்ப், இந்த ஹோல், இந்த ஃபோக் ரைட்டு, இந்த சாப்பாடு ரைட். அப்போ நாங்கள் சொன்ன ஒரு போர்ட் மணி, அதாவது ஒரு உண்டியல் மாதிரி கொடுத்து இது செய்யணும் அப்படின்னு நாங்கள் உண்டியல் செய்து கொண்டிருந்தோம். சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படியெல்லாம் கொடுத்து அப்போ அங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் உண்டியல் தாங்க நானும் இந்த வீட்டை வச்சு செய்கிறது. அவர் தனியே தன் ஃபேமிலியில் சேர்த்து எங்களுக்கு டொனேட் பண்ணினா 2000 euro. அதனால அவருக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெஸ்பெக்ட். பட் அது என்ன ஒரு ஆள் எனக்கு கிளாக் அண்ட் அதாவது நான் இந்த பூனை கடந்து விட்டேன். அவர் ஒரு சிங்கிள் பாய். அவர் ஒரு டாக்டர் ஒரு நாள் அடாப்ட் பண்ணி தான் இங்கே வளர்த்தார். சின்னத்தை பிறந்த உடனே இங்கே உணர்ந்து வளர்த்து செய்தார். அவரும் இந்த எங்களோட கடைக்கு பார்க்கும்பொழுது என்ன செய்றீங்க, யார் செய்யறீங்க, நாங்கள் செய்யறோம். அவரும் இந்த 3000 euro எங்களுக்கு டொனேட் பண்ணியிருந்தார். அவர் முன் அதுக்கு நான் தலைவணங்குவேன். என்ன காரணம்னா நாங்கள் எத்தனை இடத்துல போயிருக்கிறோம், எத்தனை இடத்துல கேட்டிருக்கிறோம், ஓடி ஒளிஞ்சிருக்கிறவ இல்லைன்னு சொல்லியிருக்கிறவ, நிறைய காசு வச்சுருக்காங்க எல்லாம் போயிருக்கிறோம், நிறைய பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட எல்லாம் போயிருக்கிறோம். அவையெல்லாம் ஒரு சிம்பிளாக அவாய்ட் பண்ணி போயிருக்கிறார். ஆனால் இவர் எங்களை தேடி தந்துட்டு போயிருக்கிறார். 2 அவருக்கு நான் ரெஸ்பெக்ட். மற்றது 3வது ஒரு ஆள் நேசன் என்று அவர் சரியான ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அவர் இனிமேல் இல்லைன்னு ஒர்க் பண்ணுவார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அவருடைய டொனேஷன் கேட்க அவர் தவணை நீங்கள் சொல்லுங்கோண்டுவார். நான் இவ்வளோ கட்டணும்னு உடனே தருவார். ஆனால் இந்த முறை நான் அவர்கிட்ட கேட்கல. என்ன காரணம் அவ்வளோத்துக்கு ஹார்ட் பொருளாதார நெருக்கடி பிரச்சனை எனக்கு தெரியும். அவர் தன் குடும்பத்தையே எடுக்கிறது கஷ்டம். அப்படியான நேரத்தில் நான் அவர்கிட்ட போயில. ஆனால் அவர் 3 வேளை என்னை சந்திக்க மாட்டார். ஆனால் இப்போ ப்ரோக்ராம் நடக்கிற 2 நாளாக எனக்கு முன்னுக்கு நிற்கிறார். நான் கேட்பேன். ஆனால் நான் கேட்கல. அவருக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா அதை நிச்சயமாக நான் அவர்கிட்ட வேண்டல. ஆனால் அப்படியான இதயம் இருக்கிற ஆக்களுக்காக நான் ரெஸ்பெக்ட். அதோட இனி மற்றது என்னை தனித்தனியாக நான் நிறைய சொல்லணும். எனக்கு வார்த்தையில் 2 minutes ஆகியிருக்கும். நான் அதனால எல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் வார்த்தைகள் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாருமே உதவி செய்திருக்கிறார். இந்த முக்கியமான சில பேர் மற்ற முருகையாண்டு அவர் கூடி இருந்தார். அவர் கூடி நான் நிச்சயமா எங்களோட சேர்க்கிற நேரத்தில் நான் ஃபர்ஸ்டா அவர்கிட்ட போய் கேட்டோடனே 500 euros தந்தார். ஆனால் அவர் அந்த 84 years old மேன் அவர் அதை செய்ததுக்கு நாங்கள் ஒரு தலை வணங்குறேன். இதோட நான் என்னுடைய மற்றது இது ஒரு கடைசியாக நான் ஒரு 2 minutes ஆயிட்டு நான் கடைசியாக சொல்லிட்டு இதோட முடிச்சு கொள்றேன். இந்த பொன்ராய் என்ற மகள் பாடினார். இந்த பாட்டு கூடி யாராலையும் பாட முடியாது. என்ன காரணம், அது கடவுள் அவை கொடுத்த வரம். எல்லா பாட்டையும் நான் பார்த்துட்டு நான் அந்த பாட்டு தலை சிறந்த பாட்டு. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இதோட முடிச்சு கொள்றேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக நடத்தினதற்கு வாசுவிக்கும் தவத்துக்கும் எங்களுக்கு என்னென்று நன்றி சொல்லுவதென்றே தெரியவில்லை. நாங்கள் இங்கிலாந்தில் எத்தனையோ பேர் சேர்ந்து இருக்கும் மடத்தை அவர்கள் 2 பேருமாக இதை இவ்வளவு சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இங்கிலாந்திலிருந்து வந்த மருத்துவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன், வாசுகியையும் தவத்தையும் கௌரவப்படுத்துவதற்காக. இந்த
இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. எல்லோரையும் திருப்திப்படுத்தி நேரத்தை கட்டுப்படுத்தி நடத்துவது ஒரு பெரிய பணி. ஆனால் இவ்வளவு அழகான திறமையான நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி இவ்வளவு எங்களுக்கு இப்படியான காரியங்களை செய்வதற்கு உதவி செய்த